ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 19/7/2024 கேரளா லாட்டரி சார்ட் கேஸ் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கேஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஆல் போர்டு வந்து பார்த்தோன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், ஆல் போர்டு நாளைக்கான கேஸிங்கில் 7 அல்லது 9 அப்படிங்கிற நம்பரு கம்பல்சரி ஒரு நம்பர் வந்து வந்தே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? ஸோ ஆல் போர்டில் 7 அல்லது 9 அப்படிங்கிற நம்பர் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கான கேஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ கரெக்டாக ஏப்ரல் மாதத்தில் 262, அடுத்து 242 அடிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 159, 959 அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதை வச்சு நம்ம கிராஸ் கட்டிங் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கெஸிங் பார்க்க போகிறோம். ஸோ இதில் கிராஸாக ஒரு நாள் கேப் விட்டு, சரிங்களா, ஒரு நாள் கேப் பார்த்துங்க. ஒரு நாள் கேப் விட்டு திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல 754 இருக்குது. ஸோ இதில் எப்படி கேம் எடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இங்கே பிசி 59க்கு மறுபடியும் ஒரு பிசி 59, அடுத்து பாருங்கள் 262 இருக்குங்களா, அந்த ஏசி 22க்கு நமக்கு ஏசி 22, அப்போ மீதி இருக்குது ஏபி தான் இருக்குது, சரிங்களா? அப்போது ஏபி 75 வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே ஜனவரி மாதம் 13ஆந்தேதியிலேருந்து கிராஸாக பாருங்கள் 20/71. ஸோ அதுலேருந்து பிப்ரவரி மாதம் ஒரு மாதம் கேப் விட்டு 87/02. இப்போ 220/71லேருந்து நமக்கு 87/02. ஸோ அதுலேருந்து 2 நம்பர் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பிப்ரவரி மாதமும் ஏப்ரல் மாதம் கிராஸாக பார்க்கணும். 34/85லேருந்து நமக்கு 70/35. அப்போது இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 35 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு, சரிங்களா? ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு மே மாதம் வேணும் அப்படின்னா மார்ச் மாதம் 87/02 பார்த்தீங்களா? ஸோ அதுலேருந்து நமக்கு 2 நம்பரு இங்கே நமக்கு 27 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஜூன் மாதத்துக்கு வேணும் அப்படின்னா ஏப்ரல் மாதம், அதாவது 2 மாதம் ஒரு கேப் விட்டுறணும், சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு இதில் நமக்கு 3 நம்பர்ஸுமே வந்து கிடைக்கிது, சரிங்களா? இப்போது 27/75லேருந்து நமக்கு 2 நம்பர்ஸ் வரணும், சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே ஏபி 75 அப்படிங்கிற மாதிரி எடுத்தாச்சு, சரிங்களா? ஸோ அதுலேருந்து 2 நம்பர் வந்தாலும் 75 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வேறு ஏதாவது எடுத்து மாற்றி ட்ரை பண்ணுறதுனாலும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே 2 நாள் கேப் விட்டு பார்த்துக்குங்க, 98/28, திரும்ப 2 நாள் கேப் விட்டு 57/84. ஸோ இதில் கரெக்டாக அப்படியே உள் நம்பரில் சி போர்டு மட்டும் அப்படியே எடுத்துகிட்டு பாருங்க. 457க்கு 57/84 அடிச்சிருக்காங்க. 8 ஒரு நம்பர் ப்ளஸ் பண்ணி, அதாவது 8 ஒரு நம்பர் இருக்குது, சரிங்களா? சரி, நம்ம எங்கே ஏற்கனவே எடுத்ததுனால 8 மட்டும் விட்டுருங்க. 45/7லேருந்து நமக்கு பி போர்டு 8 வந்திருக்கு. ஸோ 97/8லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தோன்னா 8 அப்படிங்கிற நம்பர் தான் வந்திருக்கு, சரிங்களா? இப்போ நம்ம 50/8 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மேட்ச் பண்ணி ஏபி 75 அப்படிங்கிறது எடுத்தாச்சு, சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப டி போலில் 0வும் சி போலில் 8 வரலாம். அப்படி இல்லைன்னா டி போலில் 8, 0 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு நல்ல ஒரு சான்ஸ் வந்து இருக்குது, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு கெஸிங் பாருங்கள். நெக்ஸ்ட் கெஸிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இங்கே நமக்கு 02, 72, 09, 04 அப்படிங்கிற நம்பர்லாம் அடிச்சிருக்காங்க, சரிங்களா? ஸோ இதில் நம்ம வந்து பார்த்தோன்னா பவர் பண்ணிங்கிற அடிக்கிற நம்பர் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் கரெக்டாக அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல இந்த கெஸிங் உங்களுக்கு சொல்லிடுறேன். 207, சரிங்களா? ஒரு நாள் கேப்ட்டு 940, திரும்ப ஒரு நாள் கேப்ட்டு இந்த இடத்துல 499 அப்படிங்கிற நம்பர் இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே 372, 1, 2, 3, 4, 5வது நாள் 978, 1, 2, 3, 4, 5வது நாள் 904, திரும்ப 1, 2, 3, 4, 5வது நாள் இந்த இடத்துல 949 இருக்குது, சரிங்களா? ஸோ இதை மார்க் பண்ணாமல் நமக்கு கெஸிங் புரியாமல் போயிடும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணாமல் வச்சுருக்கேன், சரிங்களா? ஸோ இந்த இடத்துல 5 நாள் கேப் விட்டதில் 1, 2, 3, 4, 5வது நாள் இங்கே வரணும், சரிங்களா? ஸோ இங்கே கரெக்டாக இங்கே ஏசி பாருங்கள் 372க்கு நமக்கு பிசி 32 பாஸு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி 98 இருக்குது, பிசி 78 இருக்குது. பிசி 78க்கு நமக்கு 78 அப்படிங்கிற நம்பர் பாஸு, சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல 904 இருக்குங்களா? ஸோ 904க்கு நமக்கு ஃபுல் ரிசல்ட்டுமே வந்து பார்த்தோன்னா டேரெக்டாக பாஸு, சரிங்களா? அடுத்து இங்கே இருக்கக்கூடிய நம்பர் வந்து பார்த்தோன்னா 949. ஸோ 949 அப்படிங்கிற நம்பரு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. டேரெக்டாகவும் வரலாம், அல்லது அதில் இருக்க மாதிரியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அதே இந்த இடத்துல பாருங்கள் 207 இருக்குங்களா? ஸோ 207 அப்படிங்கிற நம்பரு. ஸோ இங்கே உள்ள நம்பர் மட்டும் பாருங்கள் 027, அதாவது லாஸ்ட்டு நம்பரை விட்டுருங்க.
டி போர்டு, ஏ போர்டு, பி போர்டு மட்டும் பாருங்கள். 207க்கு 027ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க. 090க்கு நமக்கு 904 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. சரிங்களா, 904 904 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு. ஸோ இதில் எல்லாமே மேட்சிங் பண்ணுற நம்பராக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல 2207 தான் நமக்கு 4 டிஜிட் நம்பர். சரிங்களா, 0272 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 4 டிஜிட் நம்பரில் வந்துடும். ஸோ அதே மாதிரி 940க்கு பாருங்கள் 904. ஸோ இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 0 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிற நம்பரு. ஸோ இந்த 207 2207 தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0272 அடிச்சிருக்காங்க. 0940 அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 0904 சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல 3499 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. சரிங்களா, ஸோ இந்த நம்பருக்கு இந்த இடத்துல 3 அப்படிங்கிற நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். 3994 அதே மாதிரி 3949 அப்படிங்கிற நம்பரை எடுத்து ட்ரை பண்ணிக்கங்க. சரிங்களா, ஸோ இதில் ஆல்போலில் 7க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு. ஆல்போலில் 7 9 அப்படிங்கிற நம்பரு கம்பல்சரி ஏதாவது ஒரு நம்பர் நமக்கு நாளைக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா, 7 அல்லது 9 அப்படிங்கிற நம்பரு கண்டிப்பாக வந்து வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் பார்க்கலாம். ஸோ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த பேட்டர்ன்லாம் கரெக்டாக ஜூன் மாதத்தில் 11ஆந்தேதி உன் நம்பர். சரிங்களா, 72 ஒரு நாள் கேப்பிட்ட 94 திரும்ப ஒரு நாள் கேப்பிட்ட 60 அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு 57 ஏபி 57 மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்து பிசி 55, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 065 அப்படிங்கிறத மார்க் பண்ணியிருக்கோம். சரிங்களா, ஸோ இதில் கரெக்டாக எல்லாத்துக்கும் பவர் நம்பர் பாருங்கள். 57க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 02. சரிங்களா, 57க்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 02. 57க்கு பவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 02. ஸோ 72க்கு பவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 27. சரிங்களா, ஸோ இந்த 2 நம்பரையும் நமக்கு 20 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடிச்சிட்டாங்க. 02 72 அப்படின்னு சொல்லிட்டு 4 டிஜிட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 55 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். சரிங்களா, 55க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 00. 94க்கு ஃபுல் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 49. சரிங்களா, ஸோ இதில் 27 அப்படிங்கிற நம்பர் இந்த இடத்துல நமக்கு உள் நம்பருக்கு பிசி வச்சுருந்தாங்க, அடுத்து ஏசி வச்சுட்டாங்க. சரிங்களா, நீங்கள் இப்படி நம்ம இந்த மாதிரி பார்த்தாவே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈஸியாக புரியும் நமக்கு. 00. ஸோ இதுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 49. சரிங்களா, அப்போ 4 02 எடுத்து நமக்கு இங்கே வச்சாங்க. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல நமக்கு இந்த 90 அப்படிங்கிற நம்பர் எடுத்து நமக்கு இந்த இடத்துல மாற்றி அடிச்சிருக்காங்க. சரிங்களா, 90 40 அதாவது எது வச்சாலுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜோடி ஜோடி தான் வைக்கிறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா நமக்கு 0904 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கும். சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 05க்கு பவர் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 50 6 வந்து பார்த்தோன்னா 15. சரிங்களா, அப்போது நமக்கு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதம் வந்து பார்த்தோன்னா 051 பாக்ஸில் வந்து பார்த்தோன்னா அடிச்சிட்ருக்காங்க. சரிங்களா, ஸோ அதனால் நமக்கு 02 தான் வந்திருக்கு. அதே மாதிரி 04 தான், அதாவது ஏறுபடியாக தான் வந்திருக்கு. சரிங்களா, 02 தான் வந்திருக்கு, 04 தான் வந்திருக்கு. அப்போது வைக்கக்கூடிய நம்பர் நம்ம அப்படியே தான் வைக்க போகிறோம். சரிங்களா, அப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா 50 அப்படிங்கிற நம்பர் இங்கே வச்சுக்கலாம். 15. சரிங்களா, 15 50 அப்படிங்கிற நம்பர் வரலாம். அப்படி இல்லை அப்படின்னா 50 15 அப்படிங்கிற நம்பர் இந்த நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. 15 50 அல்லது 50 15 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. சரிங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நான் சொல்லக்கூடிய பேட்டர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நாளைக்கு எனக்கு கெஸிங்கில் இந்த நம்பர் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான நம்பர். சரிங்களா, ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஏபி 73, அதாவது உன் நம்பர்லேயே 73 அப்படிங்கிற நம்பரு வரப்போலாம் நமக்கு எப்படி கேம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். 73. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு 73 அடிச்சிருக்காங்க. சரிங்களா, 73. ஸோ அதுக்கு போன மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 37 சொல்லி அடிச்சிருக்காங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நமக்கு சரிங்களா சி போர்டு மட்டும் பாருங்கள். 4க்கு மறுபடியும் ஒரு சி போர்டு 4 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. சரிங்களா, ஸோ இதுலேருந்து ஒரு நாள் கேப் விட்டு இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி நம்பர் 22. ஸோ 22 அப்படிங்கிற நம்பரு இங்கே 4 அப்படிங்கிற நம்பர் சி போர்டு கரெக்டாக இறக்கிட்டாங்க. ஏபி நம்பர் வந்து பார்த்தோன்னா 22 இங்கேருந்து நமக்கு எடுத்து அடிச்சிட்டாங்க. சரிங்களா, ஸோ அதே மாதிரியே
இங்கே வந்து பார்த்தோன்னா சி போர்டு 4, சி போர்டு 4க்கு நமக்கு 4 அப்படிங்கிற நம்பர் அடிச்சிட்டாங்க. இங்கே ஏபி நம்பர் பாருங்கள், ஒரு நாள் கேப் விட்டு இங்கே 57. ஸோ இங்கே பார்த்துங்க மொத்தம் 3 நம்பர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ இது ரவுண்டு தான் சும்மா போட்டிருக்கேன் சரிங்களா. இப்போ ஃபஸ்ட் நமக்கு எடுத்தது வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு 37க்கு இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டாங்க சரிங்களா. ஸோ இங்கே எடுத்துட்டாங்க. ஸோ இங்கே ஏபி பாருங்கள், அப்படியே நமக்கு 57 அப்படிங்கிற நம்பர் வந்துடுச்சு சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல நமக்கு வந்து பார்த்தோன்னா 94 அப்படிங்கிற நம்பர் இருக்குது சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல நமக்கு எடுக்கணும். ஸோ எடுத்துகிறோம் நம்ம சரிங்களா. அப்போது நம்ம ஏபி 94 அப்படின்னா 944 சரிங்களா. 944 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதில் காமனாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 அப்படிங்கிற நம்பர் காமனாக டி போர்டில் வந்திருக்கு சரிங்களா. அதே மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தோன்னா 5 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. ஸோ 59 44 அப்படிங்கிற நம்பர் எடுத்து ட்ரை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டி போர்டில் நீங்கள் எந்த நம்பர் வேணால் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். சி போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏசி பிசி இந்த 2 நம்பர் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பிசியில் சி போர்டில் 4 வந்துச்சுன்னா நான் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 7 9லேருந்து ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொல்லியிருந்தேன் சரிங்களா. ஸோ அப்படிங்கிறப்ப 94 அப்படிங்கிற நம்பரு, அதே மாதிரி 74 அப்படிங்கிற நம்பரு ஏசி அண்டு பிசியில் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ கண்டிப்பாக வந்து எடுத்து ட்ரை பண்ணிங்க. சி போர்டில் 4 அப்படிங்கிற நம்பர் வர்றதுக்கான நல்ல ஒரு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ நம்ம சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வர்றதுக்கான நல்ல ஒரு சான்சஸ் வந்து இருக்குது சரிங்களா. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.